பஞ்சமில்லாத நாடு என் நாட்டில் அதுவும் மதிய வேலையிலே விறகு வச்சுக்கிறேன்னா நீ யார்? இந்த வேலை என்ன? நீ எங்கிருந்து வர? உன் பேர் என்ன? நீ யாரா? நீ யாரா? முதல்ல என் நாட்டிலே வந்து என்ன யாரான்னு என்ன யாரு கேட்கறதுக்கு நீ யாரா? மரியாதையா பேசுனா மரியாதையா பேசு. விறகு வச்சது தவறு. அவன் விடலாமா? அவன் உன் வேலை நீ சரி, என் வேலை நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல வருது மந்திரியாரு, அவரு கொஞ்சம் தடிமனா மோட்டாக்குறாரு ஆளு. நீ ஊதுவத்தி அடுங்கிற மாட்டி பெரிய நீ விட்டாருன்னா ஒரு அடி அப்படி போய் வீவு பண்ணுங்க. அதனால உன்னை காப்பாத்துறான். அவன் பஞ்சடா. யாரு? நான் யாரு? பஞ்சதா நாட்டுல வாழறேன். அவன் பஞ்சத்துக்கு விர வைக்க வந்துக்கிறான். ஆமா, பச்சை வந்து பையன் அப்பாச்சு யாருன்னு சொல்ல யாரா பேசு அடிக்கிறா. நீ யாரா? அத கூடுற. நீ யார்? எந்த நாடு? அத கூறு முதல்ல. நீ யாரு? இப்ப கத்தா உனக்கு கோவம் வந்தா? எனக்கு கோவம் வந்தா? ஆமா. அவனை விட்டுருடா. வாடா உத்தர வாட்டி இல்ல அரசே, எங்க மந்திரியார அவன் அடிக்கிறான். இல்ல இல்ல இங்க வரும் அரசே, எங்க மந்திரியார் அடிக்கிறல எட்டி மூஞ்சி மேல வரியா பாப்பான். இல்ல அவரு காது மேல அடிக்கிறல அவரு புட்டத்து மேல. பூனையாண்டு அடிச்சா இந்த பூனை வந்து கத்தி அதான் கோவத்தோட அடிச்சு இதே எடுத்து பேசிக்கிடுவேன். மரியாதையா பேசுனா நான் சொல்லுவேன். இல்லனா எடு உதவி சொல்ல கத்தாத. அவன் அடிக்க போறது. நீ போனடா சனி மரியாதையா கேட்டா நான் சொல்லுவேன். சரி டேய், அரசு என்ன சொன்னாரு? அரசு என்ன சொன்னாரு? மரியாதையா வாய் சண்டை தான் இருக்கணும். ஆமாம், கை சண்டை வேணாம். ஆமா, அதனாலதான் இவங்க உயிரோட ஒரு குத்தால வாங்கி சொன்னாரு. மறுக்கி 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 கோவம் வருது, இவன் அப்படியே அடிக்கிறான். மறுக்கி மறுக்கி அடிப்ப. சரி, நம்மளுக்கு எதுக்கு லவ்வா பேசி? ஆமா, நமக்கு எதுக்கு? ஐயா விரகத்தலையரே, ஐயா சொல்லுங்கள். ஐயா நீங்க யாரு? எந்த நாடு? உங்க பேரு? எதற்காக பஞ்சில்லாத நாட்டுல வேற வைக்கிறீங்க? இப்படி கேட்டா நான் எப்பயோ சொல்லி போட்டுருப்பேன். இது முன்னாடியே 4 ஓதம் வாங்கணும். ஐயா, என்னுடைய பெயரோ கரியன் அல்லது விறகு தலையன். விறகு விற்பது என்னுடைய தொழில். பார்த்து தெரியுது கரியா தாங்க. அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. நமக்கு வேணாம் மீன் குழம்பு. ஐயோ, மீன் குழம்பு. அதனால நம்ம என்ன பண்ண, இப்போ
ராஜா வேணா இடிச்சு விட்டுணும். அதான் ஏன்னா எதுக்கு மோதுவாங்க அவர் என்ன அடிக்கலான்ட்டாரு, இவன் என்ன அடிக்கிறான். இந்த அடிப்பட்டு நான் ஏன் உதவாங்க, நான் இட்டு போட்டேன். ராஜா இடிச்சு போடுவா. எதற்காக வந்துக்கிறீங்க? அதற்காக வந்தேன். பஞ்சமநாத நாட்டுல விரல் வைக்கிறோம் யார், அவனை நேரில் ஆச்சுனானு எங்க ராஜா கட்டளை. ராஜா கட்டல. அப்படியா? நீ வா. இட்ட கட்டளை தான் செய்ய போறேன். ஐயா என்ன? நான் வரேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் காலை பொழுதிலிருந்து இந்த விறகானது என் தலையில இருக்கின்றது. வைத்துக் கொண்டு இதன் சுமை அதிகமாக இருக்கின்றது. இந்த சுமையை சாற்றுவதற்கு ஒரு இடம். தலைபாரம் ரொம்ப பாரமாகுது, அதை இறங்கணும். அது இறங்க. ஆமா, நீ ஜெக்காத இறங்குற சொல்ற இடத்துல இறங்குறேன். நீ எங்க சொல்றியா அங்க சாதி இறக்குற. இறங்குறியா? முசாரா இறங்கணும். நாங்க கட்டி வச்சுக்கிற ரொம்ப கனமா என்னது விவகாரமா முதல் சவர். முதல் சவர் விபூதி கோட்டை. அது விபூதி கோட்டையா? சரிப்பா, அந்த மால் சேர்த்து மால் சேர்த்து இரு சாப்பிடுன்னு சொல்றேன். அதுங்காடி சாப்பிடுது அந்த கட்டியை நமது நாட்டிலேயே ஜமால் 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 என்று ஒரு அதிர்வானது கேட்கிறது. என்ன நடந்தது? அரசு, நம் நாட்டுக்கு விறகு வைக்க வந்தவர். ஆமா, அண்ணவனை அழைத்து வர சொன்னீங்களே. அழைத்து வந்த இந்த தலையில இருக்க சுமையோ விறகு பாரமாக இருக்கிறது. பாரமாக இருக்கிறது. ஆமா, அந்த மதில் சேத்து மேல சாத்துறான்னு சாத்திய உடனே அந்த மதில் சேவை விறகு சாத்துறா. அந்த 7 மதில் சேவை சுக்குநூறு ஆச்சரியம். விறகு சாட்சி என் தாய் உமா மகேஸ்வரியால் உட்படமான கோட்டை, அப்பேற்பட்ட மதச்சுவரா ஒரு நர மனிதன் விறகை சாட்டியுடன் டமால் என்று இடிந்து விழுந்ததா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமாங்க. அத சாத்தனா அந்த வெறும் எவ்வளவு வெயிட்டா இருக்கும். அவன் சாத்தன எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். அவன் சாத்திய வேகம் எவ்வளவு இருக்கும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசனை பண்ணி சரி பண்ணி பண்ணியா? யாரா பண்ணி? நானாடா பண்ணி? எல்லாம் பண்ணி சாமி. மந்திரியாரே, அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டாயா? நீங்க தெரிவித்த சரி, அவன் திரும்பி நிக்கிறானா? அவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அவனை திரும்ப சொல்லு. ஐயா, எங்க அரசன் தங்கள் முகத்தை பார்க்கணுமா? அப்படியா? கொஞ்சம் திரும்பி வந்து பார்க்க மாட்டாரா? நானும் திரும்பணுமா? ராஜா வாஜா வரானமா இல்ல இறங்கணுமா? கேளுங்க. நீ வச்சுக்காத. இறங்கடா, திரும்பிக்கிட்டு. அரசே, ஏமா உத்தரவானு நம்ம திரும்பினாரு. அவனை திரும்ப சொல்லலாம். திரும்ப பார்த்தாரு. நீங்க திரும்ப வைப்போம். அப்படி திரும்ப சொன்னா திரும்பணும். இப்படி திரும்ப சொன்னா திரும்பணுமா? ராஜா இங்க கட்டல. சரி, இல்ல நீங்க வா. என்ன இல்ல, நீ என்னதான் மந்திரி வேலை செய்யணும் ஒண்ணும் புரியல. ஏன் நான் செய்த தவறு இல்ல, இந்த நாட்டுக்கு மந்திரி யாரு? நான் தான். நீ தானே? ஆமா. நம் நாட்டு விதிமுறை என்ன? நம் நாட்டுல பஞ்சம் இல்லாத நாடு, பெண்கள் இல்லாத நாடு, நாமதாரிகள் இல்லாத நாடு. சரி, நாமதாரிகள் இல்லாத நாடு. நமது நாட்டிலே அவன் நெற்றியை பார்த்தாயா? பார்த்தேன். பாத்தியா? பார்த்தேன். நாம தானே இருக்குது. ஆமா. இல்ல, நாம இருக்குது. அங்கேயே அவன் தலையை வெட்ட வேண்டித்தானே? அவன் தலைய எடுத்திருப்பாங்க வாழ. மந்திரி கொடல. நீங்க கட்டளை இடல. கைகுடியா கைகுடியா எடுத்திருப்பேன். அவன் எடுத்திருப்பார் வாளை. எடுத்திருப்பார் அவன்.
எடுத்திருப்பார் வாளை, அறுத்திருப்பார் மணிக்குடலை, அனுப்பியிருப்பார் சுடலை. ஓ, நீ கட்டளை இடலை. அதனால நான் தொடலை. அதுக்கு போயிலே வருதையா. சரி இங்க வா. நம்பியார். அப்ப கட்டையில இல்ல எம்எம் நம்பியார். இப்ப நான் சொல்றேன். போய் கத்து கத்தியா புடுங்க போ. யாரா? போய் கத்து கத்தியா புடுங்க. இதுக்கு அப்புறம் முடியாது அவரால. டேய், அரசே இப்போது எனக்கு தெரியாது. இப்ப அவன் நாமத்தை கலைக்க வேண்டும். இது ஆளுகாலி. இப்ப அவன் நாமத்தை கலைக்கணும். டேய், நாமத்தை கலைக்க சொல்லு. நாமத்தை கொலி கொலி கொலி. நாயாடா வாங்கிடா. ஆமா, இங்க நாமதாரியே இருக்க கூடாது. நீங்க நாமதாரியோட கோபம் அதிகரிக்குது. அதிகரிக்குது. ஐயா, இந்த திருமஞ்சனமானது என் தெய்வத்திற்காக வாங்கிட்டது. என் உயிரே போனாலும் சரி இந்த திருமஞ்சனத்தை அழிக்க மாட்டேன். சரி, உன்னாட்டு காவலன் தான் அவன் நெற்றியில பாருங்க. அவனுடைய திருநாமத்தை கலை, நாமத்தை கலை சொன்னேன். சொன்ன பகவானுடைய வேலை இருக்குதான். ஓ, குலதெய்வம். அவனுடைய குலதெய்வமாமா? அதை அழிக்க முடியாது. சரி, போகட்டும் விடு. ஏதோ குலதெய்வம் சொல்றானா? சரி, அவன் காட்டு கட்டி என்ன இரு தெரியுமா? இரு, இப்படி வா. உங்க நாட்டுல இருக்கிறவங்க இப்படி ஓரம் வந்து நில்லு. சரி, அவன் குலதெய்வம்னு சொல்லிட்டான். ஆனா நமது நாட்டின் காவல்காரன் நெத்தியில பார்த்தா திருநாமம் இருக்குது. அவன் தலையை முதல்ல வெட்ட மாதிரி என்ன புரிங்கிற? அவன் தலையை வெட்டு. மயிர் மகாராஜா, மயிர் மகாராஜா இல்ல, மயிர் மகாராஜா இல்ல, இப்படி குடு. மயிர் மகாராஜா எப்படி உன் தலையில நாம வச்சு? ஐயோ, எப்படி வச்சு? எப்படி வச்சுங்களா? எப்படி வச்சு? ஐயோ, இதா பாருங்க. எப்படி வச்சு? வா. எப்படிடா வச்சு? மகாராஜா சொல்லு போகாடி. சொல். வருது. எப்படி வச்சு? என்ன எங்க போத்த நீங்க? பூடப்படத்தனா போத்தமா? யார அவர் மதுரையோட போனேன். ஆமா, அவரை பார்த்தேன். பார்த்தீர்? அவரை உற்று நோக்கினேன். நோக்கிய உடனே அவரை நான் நோக்க, அவர் என்ன நோக்க? அப்ப நாங்க ரெண்டு பேரும் நோக்க, ரெண்டு பேரும் பார்க்க. ஓ, பார்த்த உடனே அந்த திருநாமமானது என் நெற்றியிலே வந்து பதிவிட்டது. அந்த அளவுக்கு பக்தி நீ. நான் பகவான் சோயிலையா? எது சோயிலா? மந்திரியாரே, அரசே, நீ மந்திரி வேலை சேர்த்துக்க. அதாவது தர்சாமி, மந்திரி வேலை சேர்த்துக்க நீ லாய்க் கிடையாது. சொல்லாதீங்க. வேற மந்திரி முதல்ல மாத்திரம். சரி, அவன் செய்தது தவறு. அதாவது பஞ்சமில்லா நாட்டிலே விறகு விட்டது முதல் குற்றம். முதல் குற்றம் பஞ்சமில்லா நாட்டிலே விறகு விட்டது முதல் குற்றம். நமது நாட்டு விதிமுறை, நாமதாரிகள் உள்ளே வரக்கூடாது. இரண்டாவது குற்றம் கோட்டையின் மதிர்ச்சுவரை உடைத்தது மூன்றாவது குற்றம். அப்படி குற்றத்துக்கு மேல் குற்றம் செய்திருக்கின்றார். அதனால இவனை சும்மா விடக்கூடாது. அவனை சிறைச்சாலையிலே அடைத்து விடு. சிறையிலே அவனை சென்னையில போடு. சிறைச்சாலை நீ அடைக்கல, உன்னை நான் ஜெயில போட்டு வைப்போம். அவரை சென்னையில போடு. சிறையிலே போடாது. நீ தவறு செய்தது. அதனால நாம போட்டு வரக்கூடாது. இப்ப நான் பண்ண போறேன். 3 தவறு செய்தவங்க ஒண்ணும் இல்ல, சிறையில போட போற. தலைவா, அங்க என்ன நடந்து கீழே இறங்கட்டும் ஐயா. ஐயாதான் பேசிருப்பேன். யாரு சிறையில போட இறங்கினா? மந்திரி யாரு? அங்க என்ன நடக்குது? இவன் கைய வச்சிட்டான். அது போட்டான். சிறையில அடிக்கிறான். சிறையில போனா இந்த அடிக்கிறான். அங்க என்னடா பண்றீங்க? மயிரை புடிங்கிறோம். ஆங்கில இருந்தா தெரியும். சிறையில போடணும். சிறையில போடணும். இவன் அடிக்கிறான். சிறையில போட்டா இவன் அடிக்கிறான். அது எங்கடா போய் அடிக்குது? ஏவன் அடிக்கிறான். ஐயோ, ஏவன் அடிக்கிறான். சம்பதி எவரோ அடிக்கிறான். ஏய், என்னடா அங்க டபா கேக்குது? அரச கட்டளை. அப்படியா? சரி, என்ன தவறு செய்தேன்னு நீங்க சிறையில போடுறீங்க? நாம போடுறது தவறு, விறகு வச்சது தவறு. ஐயா, நீங்க என்ன போடுறீங்க? நாங்க பட்டை போடுறீங்க. உங்க குலதெய்வம் நீங்க பட்டை போடுறீங்க. ஆமா, என்னுடைய குலதெய்வம் நாம போடுறது. அதனால நான் நாம போடுறேன். அத்து குற்றம். பஞ்சம் இல்லாத நாட்டுல விறகு வச்சு, அதான் முதல் குற்றம். பஞ்சமில்லாத நாடு உன்னாடு. ஆமா, என் வயிற்று பசிக்காக நான் விறகு விட்டேன்.
இது ஒன்று தவறு இல்லை. சரி, அடுத்தது வயிற்று பழப்பு ராஜாவை கேட்டுருந்தா உனக்கு தேவையெல்லாம் ஐயா, கொடுத்துருப்பா. கஷ்டப்பட்டாதான் ஐயா நம்ம வயிற்றுக்கு. நீ அப்படி கோயில் வந்தா நிறைய குதிரை ராஜா. அதாவது ஏய், மதில் சேவர வச்சு இல்லையா ஏய், 3 குற்றம். மதில் சுவர். உடைத்ததான் 3வது குற்றம். சரி, அந்த மதில் சுவர் எப்படி தோன்றியது? தானாக தோன்றியது. மதில் சுவர் தானா உற்பத்தமாச்சு. தானா வந்தது, தானா போச்சு. சொன்னான் பாரியா. இது என்னப்பா நானா பார்த்தா சொல்ல முடியும்? மதில் சேவரை உடைச்சவனே முடிஞ்சு போச்சு. மதில் சேவரை உடைச்சான், ஆமா. அவனை சிறையில் போடுறான்றா. அதான் அந்த எப்படா வந்துனா தானா வந்து தானா போச்சு. போச்சுடா, இல்ல இல்ல. எவனுக்கு போய் கொடுக்குறேன். சரி, அரச கட்டல அப்படி ஆகட்டும். 2 பேரோட கிரியா பூனை கட்டு பட்டலாச்சு. சிறையில் உங்களை போடுறேன். உங்களுக்கு எந்த குறையும் இல்லை சிறையில். ஐயா, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க சிறையில போறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க சிறையில போறது உங்களுக்கு தான் பேஜார். ஏன் ஏன் தெரியுமா? என்ன பேஜாரு? ஒரு வேலைக்கு எனக்கு வண்டி சாதம், அதுக்கான காய்கறி, குழம்பு அனைத்து எனக்கு வரணும். இல்லன்னா வேலை தவறாத வந்தா ஆச்சு. அந்த சிறைச்சாலை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்படி ஒரு வேலை கொஞ்சம் தவறிச்சு அந்த சிறைச்சாலை நீங்க பார்க்கவே முடியாது. ரெண்டாவது இவன் தீனி பாண்டாரம் பழகுது. எனக்கு எது முக்கியமா இல்லையோ சாப்பாடு எனக்கு கொடுத்துடணும். இது பஞ்சமில்லா நாடு. உனக்கு தேவையான சாப்பாடு நாளைக்கு பண்ணி தரேன். அப்படியா? அப்படியா? உனக்கு தேவையானது ரெடி ஆகினே இருக்குது. உள்ள ரெடி ஆகுது. அப்படியா? ஆகட்டும் போ. ஐயோ, ஐயோனா எனஜய எனங்கமோ பகருயோ மாயாவே வார்த்தை கேட்டு இந்த சிறையிலே அகப்பட்டு உன்னிடத்திலே வந்தால் இந்த சிவனந்தாபுரி கோட்டையிலே சிறைகளே அடைக்கும்படியாக செய்து விட்டீர்களே. 3 நாள் வரைக்கும் இந்த இடத்திலே இருக்க சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி 3 நாட்கள் வருவீர்களா வரமாட்டீர்களா என்று தெரியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நங்கம் பாதருதையோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நங்கம் பாதருதையோ
ராய்க்கெல்லாம் தடவட்டா என்ன படவட்டா யார் பேரு உம்பேத்தா என் பேரு படவட்டாளா ஏமா படவட்டா இன்னும் ராய்க்கெல்லாம் தடவட்டா நாய்க்கெல்லாம் தருவாதே போயிட்டு வந்து கொண்டு ரவிக்கல பத்தடி அதுக்கு நீ கூட பத்தியாமா கேள்வி அது என்னடா கேள்வி ஆன போயிட்டாடா பேசினாங்க பையன் என்ன தெரியும் அங்கதான் போய் பார்க்கணும் கேள்வி ஆண்டியா ஆமா நீ அப்படியே போறியா ஏமா அங்க போய் காட்டுமா கேள்வி ஆண்டலாம் வந்தாம போவான் ஐயோ ஏமா ஆட்டாதம்மா நீ ஆட்டாதே நீ ஆட்ட ஆட்ட அங்க போத்த பாரு கண்ணு மோசிக்கிச்சு என்ன அறிவு இருக்கா உனக்கு என்னமா புத்தி இருக்குதா உனக்கு என்னத்துக்குமா என்ன அறிவு ஆக்கி போட்டேன் புத்திய பொய் போட்டேன் ஆமா நன்னாட்டிலும் செல்வது பொன்னாடு பொன்னாடி பொன்னாட்டிலும் செல்வது இன்னாடு இன்னாடி இது என்ன நாடு தெரியுமா தமிழ்நாடு அது எனக்கு தெரியாது நான் இருக்க தேயம் ஏய் இந்த உபலாபிஷம் அடிடே உபலாபியம் உபலாபிஷம் தந்து கொடுக்க அடிடே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல தெரியல பத்து மணி பேசாம இன்னாரு நேரம் என்று அறியாம பேசிட்டு இருக்கேன் வயசான ஆயா அமெரிக்கா இருக்கு ஆயா மாரி ஆமா ஏண்டா நம்ம பெரியமோ நான் யாரு தெரியுமா யாருமா நீங்க எப்படி விவரம் தெரியுமா யாரு பாருமா எனக்கு என்ன தெரியுமா ஏய் ஏண்டா அறிவுலி இந்த பையன் அம்மோ நான் யார் யாரு யசோதி மதிமோ ஏமா சொல்லுங்களேம்மா யார் ஜோதி மதிவதனை ஜோதி மதிவதனே ஆதி லட்சுமி பால் ஆதிலட்சுமி போல் அணிகள் பத்து ஆமா நான் எப்படி வருகிறேன் எப்படிமா வரீங்க ஏய் டீ சொல்லிக்கிறோம் அறிவழகு
நான் அவர்ணமாக மடமையில் அன்னம் போன்று மடமையில் அண்ணன் போன்றி மாது வருகிறேன் என்றால் அது வருகின்றால் ஆமாம்மா அது வேணா அம்மா கொஞ்சம் சொல்ல நல்லா கேட்டுக்கோ சொல்லுங்கம்மா. கற்றவருக்கு தெரியுமா கல்வியின் அருமை கல்வி நன்மை கற்ற தாய்க்கு தெரியுமா பிள்ளையின் அருமை ஆமா அதை போன்று அதை போன்றி போனால் வராதது ஒன்று ஒன்றி வந்தால் போகாதது ஒன்று ஒன்றி அது என்ன சொல்லுப்பா தெரியாதுமா. சுகரா பிபி சுகரா போனால் வராதது ஏய் இந்த உயிர் ஆமா வந்தால் போகாதது ஏய் நாம் கற்ற கல்வி கல்வி நாம் மனதிலே பதிந்து விட்டால் ஆமா அக்கல்வியானது ஏய். இந்த உடலிலே உயிர் இருக்க வரை ஆமாங்க கல்வியானது பிரிந்து போகுமா முடியாது. வந்தால் போகாதது கல்வி கல்வி போனால் வராதது உயிர் உயிரி உயிர் போன வருமா அது எப்படி வரும்? இந்த மேடையிலே நான் ஆடுறேன் ஆமா ஏண்டா ஏய். இன்னும் சிறிது காலம் ஏய் நீங்க எல்லாம் என்ன சொல்ல சொல்ல ஆமா நான் வைரமா தான் இருக்க போறேன் அப்படியா ஆ? ஏய் அப்படி இருந்தாலும் என் பெருமையோடு ஏய். அருமையோடு அருமையோடு. நான் வருகிறேன் என்றால் ஏய். ஒரு ஆணுக்கு பெண் அடக்கும் ஆமா அது என்ன சொல்லு என்னது அடக்கம்? கணவன் வார்த்தை மனைவி கேட்கணும் ஆமா மனைவியின் வார்த்தை கணவன் கேட்கணும் கணவன் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் ஏய். கணவன் மனைவி இருவரும் ஒன்றுபட்டால் ஒருவட்டால் ஒரு வண்டி மாட்டுக்கு சமம் ஆமா குடும்பம் என்பது வண்டி வண்டி அந்த வண்டியை இழுப்பது கணவன் மனைவி கணவன் மனைவி அவர் இருவரும் எதுக்கு சமம் எதற்கு சமம்? மாட்டுக்கு சமம் மாட்டுக்கு கணவன் மனைவி வார்த்தையை கேட்கணும் வார்த்தை கேட்க வேண்டும். கணவன் வார்த்தை மனைவி ஆமா மனவன் வார்த்தை கணவர் ஆமா இருவரும் கேட்டால் அல்லவோ ஏய். அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நம்மகிட்ட தாத்தா எப்படியே என்னது நம்ம வீட்டுல தாத்தா எங்க தாத்தா கேக்குறியா ஆ, டேய் நம்ம நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு அடி இருக்கோம் நீங்க ஒரு கணவர் மதிக்க வேண்டும் என்றால் மதிக்கணும் என்றால் பெண்கள் முகத்திலே ஒன்று இருக்கணும் முகத்திலே ஒன்றி அது என்ன சொல்லு பார்க்கலாம் என்னது அது? ஏமா நீ ஆடாத ஆடாத மேலேயாவது கீழாது உனக்கு. என்ன ஆடுது? ஐயோ காதல கம்பாம்பூடு என்ன என்ன என்னமா ஒரு கணவனுக்கு ஏய் அதிகாலையிலே அதிகாலையிலே ஒரு பெண்மணியவள் பெண்மணி அவள் என்றால் என்றால் குடும்ப பெண்ணா இருக்கணும். குடும்ப பெண்ணாக இருக்க வேண்டும். அது எப்படி எப்படி இருக்க வேண்டும்? காலையில எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே யார் முகத்தில் முழிக்க கூடாது. ஆமா விரைவாக சென்று ஏய் சைலன் சைலன் முதலிலே முகத்தை ஸ்நானபானம் செய்யணும். ஆமாம் எப்படி சைலன் சைலன் முகத்தை ஸ்நானபானங்கள் செய்து சாணவானங்கள் செய்தி முதல்ல முகத்தை தான் அலமணுமா. ஆமா எதையும் போய் தொடக்கூடாது, தொடக்கூடாது. எதையும் போய் சாணமிடக்கூடாது. ஏய் பெண்ணாக பிறந்தவர்கள் ஆமா அருமையாக எழுந்திருந்து ஏய் முகத்தை சாணங்களை செய்து செய்து கொண்டு திலர்த்தம் ஏய் திலர்த்தம்னா குங்குமம். குங்குமம் அந்த குங்குமத்தை எடுத்து ஏய் மகாலட்சுமி போன்ற திட்டி ஏய் மகாலட்சுமி போல வர்றமா வர வேண்டும். ஒரு பெண்ணு ஏய் ஒரு கணவன் கணவர் கிரகத்தை விடுத்து ஏய். எவரு வெளியாக செல்லுவார். சொல்லுவார். அந்த நேரத்துல ஏய். உன் மனைவி எப்படி எழுந்து வருவாப்பா? யார் ஏன் முன்னாடியா? நானும் போய் ஏப்பியானு ஏன் முன்னாடியா? எப்படி எழுந்து வருவா? எப்படியா? சரி. தூங்கி எழுந்த மூதியை எழுந்து அது மாதிரி எழுந்து வரும். எப்படி அவன் சிட்டிக்கு போட்டு வரும். ஆஹா. டேய் சக்தியில என்ன இருக்கிற டேய் கம்பெனி போது டைம் ஆச்சு சோறு கட்டி வச்சு டிஃபன் பாக்ஸ்ல இல்ல என்ன எத்தனை வாட்டி சிட்டிக்கு போட்டு காட்டுறேன். ஐயோ எங்கடா தெரிஞ்சா உனக்கு நீ ஏமா பிடிச்சிக்கிற அப்ப நீ மொட்டையாக இல்ல. எந்த எதோ பிடிக்கும் உனக்கு என்ன என்ன அப்படி பெருமையாகத்தானே ஆமா. ஒரு பெண்ணானவள் ஏய். இல்லற வாழ்க்கையில ஏய். கணவனோடு ஏய். மனைவி வாழணுமா. ஐயோ இதுதான் சௌகரியம். ஆ சரி இருந்தாலும் ஏய். என்னை பார்த்த உடனே ஏய். உனக்கு எவரமாக தெரிகிறது. சேலை கட்டின பொம்பளை மாதிரி இருக்கிற ஆனால் ஏய். மாற்றம் எதுவும் இல்லை. அருமையாயிருமா ஏய். பெண் போல் தெரிகின்றாய் ஒரு மாற்றமும் தெரியவில்லை. நான் யார் என்பது உனக்கு தெரியாது. தெரியல சற்று முன்பதாக பார்க்கவில்லையா என்னை? யாருமா நீ? நான் தான் கண்ணன்
மன்னன் மணிவண்ணன் நீலமாக சாமணன் அடடே. ஜனார்த்தனன் மாதவன் அடே. பதுகுத வாசன் கோபால கண்ணன் நீயா ஆமாண்டா எம்மோ கம்முனு போடுமே அடியா ஏண்டா முன்னாத்துல வந்தாரு நல்லா அடி போன மாட்ட அருமையா இருந்தாரு ஆளு நீ வந்து சமி போட்ட பணமாய மாட்டேங்கிற பகவான் இருக்கீங்க உருமாறி விட்டோம் அல்லவா உருமாத்தீங்க எதற்கு இந்த கோணம் ஆண் உருவத்தை மாற்றி பெண் உருவமா வந்திருக்கிறேன் எதுக்கு நான் யார் தெரிகிறேன்னு சொன்னேன் ஆமா கண்ணன் பகவான் சொன்னீங்க இந்த பகவான் நானே ஒரு தாழாகவும் என் மச்சான் இருக்கானே யாரு யாரு சிறியவன் நடுபிறந்தோன் அர்ஜுன பெருமான் வில்லைக்கு ஒரு விஜயன் விஜயன் அந்த விஜயன் என்ற பெயரை வளர்த்து அவனையும் பெண்ணாக படுத்திருக்கின்றேன் அவன் பெண்ணாக படுத்திருக்கின்றேன் அந்த விஜயன் என்ற பெயருக்கு அப்புறக்கா அதன் பிறகு கூறும் பெயர் விஜயம்பாள் விஜயம்பாள் என்ற பெண்ணாக தன்னை நியமித்து எனக்கு துணையா வர வச்சிருக்கேன் உங்க பேரு என்னுடைய பெயரும் தாய்க்கிழவி நானே ஒரு தாய்க்கிழவியாகவும் என்னுடைய மைத்துனன் அர்ஜுனன் விஜயம்பா பெண்ணாகவும் ஆமா பிறகு சுமையன் யார் தெரியுமா யாரு என்னுடைய பீமச்சானன் அரிய பெரிய மைத்துனர் பலாயனன் கோபத்தின் கதிபதி கோப கடையோன் ஆண்டவனை அழைத்தீர் சில வார்த்தைகளை கூறினேன் எதிர்காலத்திலே மகாபாரத யுத்தமானது நடைபெறும் அந்த மகாபாரத யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் உங்களிடத்திலே அருமையான பொருள் ஒன்று தேவை அருமையான பொருட்கள் 5 பொருட்கள் 5 பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் எல்லாம் உம்மிடத்தில் கிடையாது அது எல்லாம் ஒரு நாட்டிலே இருக்கிறது நாட்டிலே சென்றால் அந்த பொருளை பெற்று வரலாம் என்று என் மைத்துனனை அழைத்து சிவனந்தாபுரி என்ற ஒரு நாடு அந்த நாட்டிற்கு அனுப்பினேன் அவனை எப்படி அனுப்பினேன் விறகு சுமையனாகத்தானே அனுப்பினேன் கண்ணா மணிவண்ணா நான் சென்றால் அங்கு ஏதாவது எனக்கு ஆபத்து நேருமே என்று முறைத்தான் நீர் ஒன்று பயப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் நானே உமது தாயாக வருகிறேன் உன்னுடைய தம்பியோ தங்கையாக அழைத்துக் கொண்டு இருவருமாக வருகிறோம் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அவரிடத்திலே வார்த்தைகளை உரைத்து அனுப்பினேன் விறகு விட்டு சென்றார் சென்ற இடத்திலே அவயமாகிவிட்டது அவனை சிறையிலே போட்டிருக்கின்றார் சிவனந்தாபுரி ஆளக்கூடிய அந்த போர் மன்னர் ஒத்தராஜா அவர்கள் ஆனால் அந்நாட்டிலே பெண் என்பதே கிடையாது அனைத்தும் ஆடவர்களே சிவனந்தாபுரியிலே பெண் என்பது கிடையாது பெண் மோகத்தை அவனுக்கு காமிக்க வேண்டும் நாம் யார் என்று அறிய வேண்டும் இந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று நாங்கள் இருவரும் உருமாறினீர்கள் ஆகையால் நான் வந்து விட்டேன் நீ சென்று அர்ஜுனனை விஜயாம்பாளாக எடுத்துக் கொண்டு